நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியில் தவேகாவை இணைக்க ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் முயற்சி செய்து வருவதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தவேகா தலைவர் விஜயை தொடர்பு கொண்டு பவன் கல்யாண் கூட்டணி தொடர்பாக பேசியதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது. விஜயுடன் கூட்டணி பேசுகிறார் ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் லதா. லதா, என்ன விவரம் உங்களிடம்? வணக்கம். ஜனசேனா கட்சியின் தலைவரும் ஆந்திர துணை முதல்வருமான பவன் கல்யாண் தவேகா தலைவர் விஜயோடு கூட்டணி தொடர்பாக பேசியிருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது. என்டிஏ கூட்டணியில் இணைய விஜயை வலியுறுத்தியதாகவும் தகவல்கள் கிடைத்திருக்கிறது. மேலும் கடந்த ஒரு வார காலமாக இந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாகவும் விஜயும் தன்னோடு நெருக்கமானவர்களிடம் இந்த கூட்டணி விஷயம் தொடர்பாக ஆலோசித்து வருவதாகவும் தகவலாக நமக்கு கிடைத்திருக்கிறது. ஒருபுறம் அதிமுக இன்னும் தொகுதி பங்கீட்டை அறிவிக்காமல் இருக்கிறார்கள். ஏற்கனவே அந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள் ஏறத்தாழ இறுதி செய்யப்பட்டு விட்டும் இன்னும் அறிவிக்கப்படாமல் இருப்பதற்கு காரணம் விஜய் கூட்டணிக்கு வருகிறாரா இல்லையா என்பதை பார்த்து கொண்டு அதனை உறுதி செய்து கொண்டு அதற்கு பிறகு அறிவிக்க திட்டமிட்டு இருப்பதாக நமக்கு தகவலாக கிடைத்திருக்கிறது. அதோடு மட்டுமில்லாமல் சமீபத்தில் அமித்ஷாவை சந்திக்க டெல்லி சென்ற இபிஎஸ் அந்த சந்திப்புக்கு பிறகு மறுநாள் செய்தியாளர்களை சந்திக்கும் போது மேலும் சில கட்சிகளோடு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம் என்று குறிப்பிட்டிருந்தார். எனவே விஜய் தரப்போடு என்டிஏ அந்த கூட்டணியை சார்ந்தவர்கள் பேசிக் கொண்டு இருப்பதை தான் அவர் இபிஎஸ் இப்படி குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறார் என்றும் இதன் காரணமாகவே விஜய் கூட்டணிக்கு வருகிறாரா இல்லையா என்பதை உறுதி செய்து கொண்டு பிறகுதான் அந்த தொகுதி பங்கீடு தொடர்பான அறிவிப்பை அவர்கள் வெளியிட இருப்பதாகவும் அதன் காரணமாக தான் அந்த தொகுதி பங்கீடு அறிவிப்பு தொடர்ந்து தள்ளி போவதாகவும் நமக்கு தகவலாக கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் நேற்றைய தினம் மகளிர் தின கொண்டாட்டத்தில் பங்கேற்ற விஜய் மகளிருக்கென்று பல்வேறு அறிவிப்புகளை எல்லாம் வெளியிட்டிருந்தார். முக்கியமாக திருமணத்திற்கு அந்த தாலி, திருமணத்திற்கு தங்கம், அதே போல இலவச சிலிண்டர், இது போன்ற திட்டங்கள் எல்லாம் அறிவித்திருந்தார். எனவே இது அதிமுகவின் திட்டங்களை ஒட்டிய ஒரு திட்டமாக தான் இது பார்க்கப்படுகிறது. எனவே அதிமுகவின் திட்டங்கள் போன்றதொரு திட்டத்தை விஜய் அறிவித்து இருக்கக்கூடிய ஒரு நிலையில நேற்றைய தினம் மக்கள் பிரச்சார கூட்டத்தில் இபிஎஸ் பேசுகையில் ஒரு வார்த்தை கூட விஜய் தொடர்பாக விமர்சனமோ அல்லது அந்த அறிவிப்புகள் தொடர்பாக எந்த ஒரு கருத்துமே இபிஎஸும் தெரிவிக்காமல் இருந்தார். எனவே இது போன்ற அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்பது அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை பேசப்பட்டு வருவதை உறுதி செய்யக்கூடிய வகையில்தான் இது இருப்பதாக பார்க்கப்படுகிறது. எனவே தேர்தலுக்கு இன்னும் 1.5 மாதங்களே இருக்கும் நிலையில் விஜய் தரப்போடு என்டிஏ தரப்பினர் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது. ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் மூலமாக அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் விஜய் தன்னோடு நெருக்கமானவர்களிடம் அந்த கூட்டணி தொடர்பாக ஆலோசித்து வருவதாகவும் தகவல்கள் சொல்லப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாமல் பல்வேறு அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகளும் கூட இதனை உறுதி செய்யக்கூடிய வகையில் தான் அமைந்திருக்கிறது. எனவே விஜய் கூட்டணிக்கு வருகிறாரா இல்லையா என்பது தொடர்பான அந்த உறுதி எடுத்த பிறகே, அது தொடர்பாக தெரிய வந்த பிறகே அதிமுகவின் தொகுதி பங்கீடு என்பது அறிவிக்கப்படும் என்ற ஒரு தகவலும் நமக்கு கிடைத்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி லதா. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.